முத்து சொல்றாரு, ரவி மீனா அந்த சேரை கொஞ்சம் எடுத்து வைங்க. ரவி கேக்குறாரு, முத்து எதுக்கு டேபிள்லாம்? ரவி, வழக்கு விசாரணை நடக்க போகுது அதான். ஸ்ருதி கேக்குறாங்க, என்ன கோர்ட்ல இருக்க செட்டப் மாதிரி வைக்கிறீங்க? அதேதான் ஸ்ருதி அப்படின்னு முத்து சொல்றாரு, டேய் தொழிலதிபரே வாடா இப்படி. மனோஜ் சொல்றாரு, டேய் நீ வாட்டுக்கு வர்ற, டேபிள நடு ஹால்ல வைக்கிற, அப்பா அம்மாவையும் உட்கார சொல்ற, என்னடா நினைக்கிற? மனோஜ், சொல்றேன்டா வாடா இப்படி. புடிச்சு கூட்டிட்டு வராரு மனோஜ. ஏன்டா புடிச்சு இழுக்கிற? நான் எதுக்குடா அந்த கூண்டுக்குள்ள நிக்கணும்? ஏதோ குற்றவாளி கூண்டு மாதிரி இருக்கு. அதுக்கு தாண்டா சொல்றேன், உள்ள போடா. நீ சொல்றாங்க, என்ன முத்து என்ன விஷயம்னு சொல்லாம நீங்க வாட்டுக்கு என்னென்னமோ செய்றீங்க சொல்றாரு. பார்லர் அம்மா, ஒரு கூண்டு தான் இருக்கு, ஆனா குற்றவாளி 2 பேரு. சார விசாரிக்கணும். மனோஜ், உள்ள போடா. போடாங்க போடா. கூண்டுக்குள்ள முத்து தள்ளி விடுறாரு மனோஜ. அண்ணாமலை கேக்குறாரு, முதல்ல விஷயத்த சொல்றா முத்து. பா இது கோர்ட்டுப்பா. டே முத்து, இது வீடுடா. இப்ப இது கோர்ட்டுப்பா. ஜட்ஜு அம்மாதான் இந்த விஷயத்துக்கு தீர்ப்ப சொல்லணும். நான் எதிரில வாதாடுற வக்கீலு, என்னோட கட்சிக்காரரு நீதான்ப்பா. குற்றவாளி நம்ம கூண்டுல இருக்க இந்த தொழிலதிபர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே மனோஜோட கைய இறுக்கி பிடிச்சுக்கிறாரு முத்து, அவரை நகல விடாம. விசாரணை ஆரம்பிச்சிடலாமா? கேக்குறாங்க, ஏங்க முத்துவோட தலைக்கு ஏதாவது ஆயிடுச்சா என்ன? அம்மா, விசாரணை நடந்து முடியும், யாரு தலைக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியும். அண்ணாமலை சொல்றாரு, முத்து விஷயத்துக்கு வாடா. ஜட்ஜம்மா, என்னோட வாதத்தை நான் வைக்கிறேன். என் கட்சிக்காரர் அண்ணாமலை அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்டில் வேலை செய்து கொண்டு இருந்தார். 35 வருஷமா இன்ஜின் டிரைவரா சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உழைச்சிருக்காரு. அவரோட ரிட்டையர்மெண்ட் காசு 27 லட்சம் ரூபா செட்டில்மெண்ட் பணம் வந்துச்சு. ரவி சொல்றாரு, முத்து இதெல்லாம் தெரிஞ்சது தானே? அதுக்கு முத்து சொல்றாரு, ஆர்டர். குறுக்க பேசக்கூடாது. சுதி சொல்றாங்க, ரவி முத்து சொல்றத நம்ம கவனமா கேட்கணும். முத்து சொல்றாரு, ஜட்ஜம்மா அந்த காசு சாதாரணமா வரல. 35 வருஷமா உழைச்சு நைட்டும் பகலுமா ஒரு ஊருக்கும் போய் வேர்வை செஞ்சு உழைச்சதுனால வந்த பணம். இதுவும் இல்லாம நேர்மையா சம்பாதிக்கப்பட்ட பணம். இந்த குற்றவாளி கூண்டுல நிக்கிறாரு தொழிலதிபர் மனோஜ், அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஓடினார், வாழ்க்கையின் எல்லை வரை ஓடினார். நம்ம குடும்பத்தை ஏமாத்துறதா நினைச்சிட்டு பணத்தை எடுத்துட்டு ஓடிட்டாரு. ஆனா இவருக்கே ஜீவாங்கிற பொண்ணு அல்வா கொடுத்துட்டு போயிருச்சு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாட்டை விட்டே போயிருச்சு. ரவி சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்ச கதை, இத எதுக்குடா முத்து இங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்க? ரவி, இது முடியும் சொன்னதெல்லாம் தெரிஞ்ச கதை. தெரியாத கதை ஒண்ணு இருக்குது, அதுக்கு தான் திரும்பவும் இந்த கேஸ ஓபன் பண்ணிருக்கேன். அந்த 27 லட்சம் ரூபாய்க்கும் இவன் தான் பொறுப்பு இல்லையா? நம்மள சொல்றாரு, அதுதான் ஒரு பொண்ணு இவனை ஏமாத்தி பணத்தை எடுத்துட்டு போயிட்டாலே, அதுலதான் இந்த கேஸ்ல முக்கியமான திருப்பம். மனோஜோட ஸ்டேட்மெண்ட் என்ன? அந்த பொண்ணு பணத்தை எடுத்துட்டு போயிருச்சு, அது வரவே இல்ல. ஆனா உண்மை அது கிடையாது. விஜயாவும் அண்ணாமலையும் குழம்பி போயிட்டாங்க. மனோஜும் ரோகிணியும் பேந்த முழிக்கிறாங்க. இங்க நம்ம மாட்டிக்கிட்டோமோன்னு டவுட் ஆகி ரவி முத்து கிட்ட பிரமிப்பா கேக்குறாரு, என்னடா சொல்ற? மனோஜ் சொல்றாரு முத்து கிட்ட, சினிமால ஏதாவது கோர்ட் சீன் பாத்திருப்ப, அதனால இங்க வந்து உளறிக்கிட்டு இருக்க. எனக்கு வேற வேலை இல்ல, நான் ஷோரூமுக்கு போறேன்டா. போடா. நில்லுடா. டேய் நான் போறேன்டா. நான் நில்லுன்னு சொல்றேன்லடா. புடிச்சு இழுக்கிறாரு முத்து மனோஜ அழுத்தி புடிச்சுக்கிறாரு முத்து. ரவிய வந்து இன்னொரு கைய பிடிக்க சொல்றாங்க. ரவியும் மனோஜோட இன்னொரு கைய பிடிக்கிறாரு. மனோஜ் ஓட ட்ரை பண்றாரு, அவரால முடியல. சொல்றாரு, கோர்ட்ல கத்தக்கூடாதுல்ல, ஆர்டர். மனோஜ், ஏதோ டிராமா போடுறாங்கன்னு சொன்னேன்ல, டிராமா போட்டது நான் இல்ல நீ தான், அத முடிச்சு வச்சிடுறேன். அண்ணாமலை சொல்றாரு, டே முத்து, நீ என்ன சொல்றன்னு எங்களுக்கு சுத்தமா புரியல, சீக்கிரத்துல முடி. ஜீவாங்கிற பொண்ணு இவங்கிட்ட காசை எடுத்துக்கிட்டு கனடாவுக்கு ஓடுனது உண்மைதான். இல்ல நம்மளோட குற்றவாளி எந்த பொய்யும் சொல்லல. நான் அந்த பணம் திரும்பி வரவே இல்லைன்னு சொன்னான் பாருங்க, இது பச்சை பொய். கேக்குறாரு மனோஜ், பணம் வந்துச்சா? அதுக்கு முத்து சொல்றாரு, ஆமாண்டா ரவி, வந்து மாச கணக்குல ஆச்சு. இனி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, நம்ம மாட்டிக்கிட்டோம் போல இருக்கு அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க ரோஹிணி.
அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீனா கேக்குறாங்க, முத்து என்ன சொல்றீங்க? மீனா, உண்மையதான் சொல்றேன். இந்த 27 லட்சத்தை வட்டியோட 30 லட்சமா நம்ம தொழிலதிபர் எப்பயோ வாங்கிட்டாரு. மனோஜ் திரு திருன்னு முழிக்க ஆரம்பிக்கிறாரு. அண்ணாமலை கேக்குறாரு, என்னடா மனோஜ்? அப்பா, மனோஜ் மாத்திரம் இல்லப்பா, ரெண்டாவது குற்றவாளி இருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல, அவங்க பார்லர் அம்மா தான். ஓடுகாலியும் பார்லர் அம்மாவும் சேர்ந்துதான் ஜீவா கிட்ட அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க. மனோஜ் முத்துக்கிட்ட கேக்குறாரு, என்னடா புதுசா ஏதோ கதை சொல்லிக்கிட்டு இருக்க? முத்து சொல்றாரு, மனோஜ் புது கதையெல்லாம் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடந்த பழைய கதை. அண்ணாமலை கேக்குறாரு, மனோஜ் அந்த பணம் வந்துருச்சா? மனோஜ் சொல்றாரு, அப்பா, முத்து ஏதோ உளறிக்கிட்டு இருக்கான், அதெல்லாம் கிடையாதுப்பா, சொல்றத நம்பவே நம்பாதீங்கப்பா. விஜயா சொல்றாங்க, மனோஜே பாவம் இப்பதான் பணத்தை பறி கொடுத்துட்டு வந்திருக்காங்க. முத்து சொல்றாரு, செஞ்ச வினைக்கு எதிர்வினை. அப்பாவோட பணத்தை ஏமாத்தினா இவனை ஒருத்தன் ஏமாத்திட்டான். சுதி சொல்றாங்க, முத்து ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. அதுக்கு முத்து சொல்றாரு, ஒரு குழப்பமும் இல்ல அப்பா, இவனை ஏமாத்திட்டு போன ஜீவா கிட்ட இருந்து ஏற்கனவே இவங்க 2 பேரும் பணத்தை வாங்கிட்டாங்கப்பா. ரோஹிணி சொல்றாங்க, முத்து இப்ப எதுக்கு பொய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? முத்து சொல்றாரு, என்ன நான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேனா? ரோஹிணி சொல்றாங்க, முத்து மனோஜ எதையாவது சொல்லி இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு. விஜயா சொல்றாங்க, அததாம்மா பண்ணிக்கிட்டு இருக்கான். மனோஜ பார்த்து சின்ன வயசுல இருந்து முத்துக்கு பொறாம. முத்து சொல்றாரு, பொறாமதாம்மா, இவன் அளவுக்கு என்னால கிரிமினல் வேலை பார்க்க முடியலன்னு பொறாமப்படுறேன், வேற ஒண்ணும் இல்ல. ரவி கேக்குறாரு, டே முத்து, நீ சீரியஸா பேசுறியா விளாடுறியா? ரவி, விளாண்டதே இவங்க 2 பேரும் தான்டா. மனோஜ் சொல்றாரு, முத்து நானே பணம் போச்சேன்னு கவலையில இருக்கேன், நீ இல்லாத பழியெல்லாம் என் மேல போட்டுக்கிட்டு இருக்கியா? முத்து சொல்றாரு, பரவாயில்ல மனோஜ், நல்ல ஆக்டிங், மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறமும் ஆக்டிங்க விடுற பாத்தியா? ரவி, 2 பேரும் செம கேடிக. ரோஹிணி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எப்படியோ முத்து விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டான், அவனால ப்ரூவ் பண்ண முடியாது, எப்படியாவது நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறாங்க. நினைச்சிட்டு வந்து சொல்றாங்க, ஆன்ட்டி, முத்து ஓவரா எங்களை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு, தேவையில்லாம எங்களை ப்ராப்ளத்துல மாட்டி விட பாக்குறாரு ஆன்ட்டி. மீனா சொல்றாங்க, ரோஹிணி அவரு தேவையில்லாம பேச மாட்டாரு. ரோஹிணி கேக்குறாங்க, நாங்க காசு வாங்கினத முத்து பார்த்தாரா? முத்து சொல்றாரு, நான் பார்க்கல, ஆனா நீங்க வாங்கினப்ப அங்கதான் நான் இருந்தேன், எனக்கே தெரியாதுப்பா அது. அண்ணாமலை கேக்குறாரு, என்னடா முத்து சொல்ற? அது 2வது பாயிண்ட், நான் அப்புறம் வர்றேன். ஆனா இவங்க 2 பேரும் ஜீவா கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாய 4-5 மாசத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டாங்கப்பா. விஜயா கேக்குறாங்க, மனோஜ் முத்து என்னடா சொல்றான்? மனோஜ் சொல்றாரு, அம்மா அவன் குடிச்சிட்டு வந்து உளறிக்கிட்டு இருப்பாம்மா. முத்து சொல்றாரு, மனோஜ் குடிச்சிருந்தா என் விசாரணைய வேற மாதிரி இருந்திருக்கும். ரோஹிணி சொல்றாங்க, போதும் முத்து, உங்க இஷ்டத்துக்கு ரொம்ப ஓவரா பேசுறீங்க, நீங்க வாட்டுக்கு வீட்டுக்குள்ள வந்து வீண் பழி சுமத்திக்கிட்டு இருக்கீங்க. நாங்க பணத்தை வாங்கினதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு? முத்து சொல்றாரு, இது பாயிண்ட் சூப்பர் பா, சாட்சி இருக்கான்னு ரோஹிணி கேக்குறாங்கல்ல, சாட்சி இருக்கு. ஜட்ஜம்மா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா சாட்சி உங்க முன்னாடி சமர்ப்பிக்கப்படும். மனோஜ் சொல்றாரு, முத்துவ இப்படி விட்டா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருப்பாமா, சொல்றத நம்பவே நம்பாதீங்கம்மா. விஜயா சொல்றாங்க, மனோஜ் உன்னைய பத்தி எனக்கு நல்லா தெரியும்டா, முத்து சொல்றதெல்லாம் நான் நம்ப மாட்டேன். மனோஜ் சொல்றாரு, ரவி என் கைய விடு. ரோஹிணி சொல்றாங்க, யாருக்கிட்டயோ காசை கொடுத்து பொய் சொல்ல வைக்க போறாருன்னு நான் நினைக்கிறேன் ஆன்ட்டி. மீனா சொல்றாங்க, அந்த அளவுக்கு கேவலமா முத்து யோசிக்க மாட்டாரு. முத்து சொல்றாரு, மீனா இரு பேசிக்கலாம், ஜட்ஜம்மா சாட்சிய வர சொல்லலாமா? விஜயா சொல்றாங்க, அப்படி என்ன சாட்சி முத்து, வர சொல்லு பாப்போம். ரோஹிணி, நான் காசை கொடுத்து யாரையும் வர சொல்லல, ஆனா உங்களுக்கு காசை கொடுத்தவங்களே வந்திருக்காங்க. யாருன்னு தெரியுமா? ஜீவா. ஜீவா ஜீவா வந்து நிக்கிறாங்க. எல்லாரும் ஜீவாவையே பாக்குறாங்க. மனோஜ் ஜீவாவை பார்த்துட்டு மனசுக்குள்ள நினைக்கிறாரு, நம்ம தொலைஞ்சிட்டோம் இன்னைக்கு. நிஜமா இனிமேட்டு ஜீவா பேசுவாங்க. அண்ணாமலை கேக்குறாரு, யாரா இவரு? முத்து, நான் பேசிக்கிறேன்னு ஜீவா சொல்றாங்க. நான் தாங்க ஜீவா, உங்க பையன் மனோஜ லவ் பண்ண பொண்ணு நான் தான். 1 இயர் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல மனோஜ் கூட ஒன்னா இருந்ததும் நான் தான்.
ஜெயா கேக்குறாங்க, என் பையனை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு போனது நீதானா? ஜீவா சொல்றாங்க, உங்க எல்லாருக்கும் என் மேல கோவம் இருக்கும், எனக்கு நல்லா புரியுது. நான் ஒன்னும் ஒரு அப்பாவிய ஏமாத்தல. சொந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு, அவங்க அப்பா அம்மாவை ஏமாத்திட்டு, அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்துட்டு ஓட முயற்சி பண்ணவரதான் ஏமாத்தினேன். மீனா சொல்றாங்க, மாமா, கல்யாண ரிசப்ஷன்ல மனோஜோட இந்த பொண்ணு தான் பேசிட்டு போனாங்க. அண்ணாமலை சொல்றாரு, ஜீவா, மனோஜ் பணத்தை எடுத்துட்டு ஓடணும்னு நினைச்சது தப்புதான். ஒரு பொண்ணா நீ எடுத்துட்டு போலாமா? நான் திருடி சம்பாதிச்சது இல்லம்மா, என்னோட உழைப்புமா, ரத்தம் வேர்வை எல்லாத்தையும் சிந்தி சம்பாரிச்ச பணம். ஜீவா சொல்றாங்க, சார், என்ன மன்னிச்சிருங்க, நான் பண்ணினது தப்புதான். அதனால உங்க என்டையர் ஃபேமிலியே அஃபெக்ட் ஆயிருக்கு. நான் ஏன் இப்படி பண்ணினேன்னு சொல்றதுக்கு என்கிட்ட ஏகப்பட்ட காரணம் இருக்கு. நான் என்ன சொன்னாலும் நான் செஞ்சது தப்புதான். விஜயா சொல்றாங்க, என் பையன் மனோஜ் அப்பாவி, அவனை பேசி மயக்கி அந்த காசை எடுத்துட்டு போயிருக்க. ஆண்டி, நான் செஞ்ச தப்ப ஒத்துக்கிட்டேன். ஆனா மனோஜ் அப்பாவின்னு மாத்திரம் சொல்லாதீங்க. ஜீவா, வாய மூடு, இதெல்லாம் பேசவே கூடாது. ரவி, போலீஸ கூப்பிடுறா. ஆண்டி, எதுக்கு போலீஸ கூப்பிடுறீங்க? என் பையன் கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்தி இருக்க. ஆண்டி, ஏமாத்துனது உண்மைதான். ஆனா உங்க பையன் கிட்ட பணத்தை திருப்பி கொடுத்துட்டேனே. மனோஜ், என்னடா சொல்றா இவ? அண்ணாமலை கேக்குறாரு, என்னம்மா குடுத்துட்டியா? ஆமா சார், குடுத்துட்டேன். 27 லட்சத்துக்கு வட்டியோட 30 லட்சமா திருப்பி கொடுத்துட்டேன். அண்ணாமலை கேக்குறாரு, மனோஜ், இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? மனோஜ் சொல்றாரு, அப்பா, இதெல்லாம் ஜீவாவை பார்த்த உடனே பேச்சே வரல மனோஜுக்கு. விஜயா கேக்குறாங்க, ரோகிணி, இந்த பொண்ணு சொல்றது நிஜமா? ஜீவா சொல்றாங்க, பணத்தை வாங்கும்போது இவங்களும் கூட இருந்தாங்க. இன்ஃபேக்ட் 27 லட்சம் ரூபாய்க்கு வட்டி 3 லட்சம் ரூபாய் வாங்கினது இவங்க தான். விஜயாவும் அண்ணாமலையும் பாத்துக்கிறாங்க. மனோஜும் ரோகிணியும் பேந்த பேந்த முழிக்கிறாங்க. மனோஜ் சொல்றாங்க, அப்பா, இவ பொய் சொல்றாப்பா. ஜீவா சொல்றாங்க, என்ன மனோஜ், நான் பொய் சொல்றேனா? மனோஜ் சொல்றாரு, ஆமா, முத்துவும் ஜீவாவும் சேர்ந்து ஏதோ கதை சொல்றாங்கப்பா. முத்து தான் ஜீவா கிட்ட இருந்து ஏதோ கமிஷன் வாங்கியிருப்பான்ப்பா. முத்து சொல்றாரு, மனோஜ், நீ தப்பு பண்ணிட்டு என் மேல பழிய போடுறத இன்னும் நீ நிறுத்தலையப்பா. இந்த மாதிரிலாம் நீ ட்விஸ்ட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆதாரம் இருக்கு. ஜீவா, அந்த ஆதாரத்தை காட்டுங்க. ஜீவா சொல்றாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல கேட்டு காசை வாங்கினாங்க. அங்கேயே கணக்க முடிச்சிட்டேன். ஸ்டேஷன்ல நான் எழுதி சைன் வாங்கின பேப்பர் அத ரவி வாங்குறாரு. அதுல சாட்சி கையெழுத்து முத்துன்னு போட்டிருக்கும் பாரு. அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, முத்து, போன வாட்டி கனடால இருந்து வந்தப்ப என் காருக்கு தான் சவாரி வந்தாங்க. ரோஹிணி கிட்ட மனோஜ் சொல்றாரு, கதை முடிஞ்சிச்சு. ரவி அத படிச்சு பார்த்துட்டு அண்ணாமலை கிட்ட சொல்றாரு, அப்பா, அப்படிதான்ப்பா எழுதி கையெழுத்தே போட்டு கொடுத்துருக்காங்க. ஜீவா சொல்றாங்க, இன்னமும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இது என்னோட பேங்கோட ஸ்டேட்மெண்ட் காப்பி. மனோஜுக்கு என் அக்கௌண்ட்ல இருந்து 30 லட்சம் ரூபா டிரான்ஸ்பர் பண்ணதுக்கான காப்பி. இத ஸ்ருதி வாங்கி பாக்குறாங்க. ஆமா அங்கிள், 5 மாசத்துக்கு முன்னாடி மனோஜ் அக்கௌண்ட்டுக்கு 30 லட்சம் ரூபா டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அத முத்து வாங்கி அண்ணாமலை கிட்ட குடுக்கறாங்க. அண்ணாமலை அத பார்த்துட்டு மனோஜ பாக்குறாங்க. ஜட்ஜம்மா, இப்பயாவது புரிஞ்சுச்சா? அப்புறமா, இவன் ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு ரோஹிணியோட அப்பா தான் பணம் அனுப்புனாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் பொய். ஜீவா கொடுத்த பணத்தை வச்சுதான் அந்த கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது அப்பாவோட பணம். ரோஹிணி சொல்றாங்க, ஆன்ட்டி, எனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப ஜீவா குறுக்க வர்றாங்க, அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்ல முடியாது. இவங்க பார்லருக்கு போனப்பதான் என்ன பிளாக் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போனாங்க. ஆக்சுவலா உண்மையை சொல்ல போனா மனோஜ் என்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கவே முடியாது. அவனுக்கு அந்த அளவுக்கு டேலண்டே இல்ல. எனிவே, அப்ப இருந்த சிச்சுவேஷன்ல நான் அந்த தப்ப பண்ணிட்டேன். ஆனா பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். இருந்தாலும் நான் செஞ்ச தப்புக்கு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சொல்றாரு, அப்பா, இப்ப உண்மையெல்லாம் உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா. ஜீவா, நீங்க வந்த வேலை முடிஞ்சிச்சு. உங்க மேல எல்லாருக்கும் கோபம் இருந்துச்சு. உங்களை விட இவங்க 2 பேரும் பயங்கர கிரிமினலா இருக்காங்க. இது எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனை. இனிமேட்டாவது நீங்க கொஞ்சம் நேர்மையா இருங்க, யாரையும் ஏமாத்தாதீங்க, கிளம்புங்க. ஜீவா சொல்றாங்க, அங்கிள், உங்க பையன் மனோஜ் நிறைய படிச்சிருக்கலாம். ஆனா படிப்புக்கேத்த அறிவும் இல்ல, திறமையும் இல்ல. ஆனா முத்து ஒரு டிஃப்ரெண்டான கேரக்டர்.
ரொம்ப நல்லவர். இவருக்காண்டி தான் நான் உண்மையே சொல்ல வந்தேன். நான் வர்றேன் அங்கிள். ஜீவா ரோகிணியையும் மனோஜையும் பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு போறாங்க. எல்லாரும் ஜீவா போறதையே பாக்குறாங்க. ரவி கேக்குறாரு மனோஜ் கிட்ட, டேய் இத்தனை நாளா எங்க எல்லாரையும் ஏமாத்திருக்கல்ல? சுதி சொல்றாங்க, ரோஹிணி இவ்வளவு நேரமா தெரியாத மாதிரியே பேசுனீங்க. நீங்களும் சேர்ந்து உண்மையெல்லாம் மறைச்சிருக்கீங்க. இல்ல ஷோரூம் ஆரம்பிக்கிறதுக்கு உங்க அப்பா வேற பணம் கொடுத்தாருன்னு பொய் சொல்லிருக்கீங்க. நீங்க எப்படி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அண்ணாமலை மனோஜ கூப்பிடுறாங்க. மனோஜ் அந்த டேபிள தள்ளி வச்சுட்டு வர்றாங்க. மனோஜ், நீ திருந்தவே மாட்டியாடா? சொந்த குடும்பத்தை எத்தனை ட்ரிப் ஏமாத்துவ? இதுக்குதான் படிச்சியா? எல்லாம் என் பையன்னு சொல்றதுக்கே எனக்கு அசிங்கமா இருக்கு. ச்சே. ரோகிணி, இந்த பணத்துலதான் கடையே ஆரம்பிச்சிங்களா? ரோகிணி சொல்றாங்க, ஆமா அங்கிள். அண்ணாமலை விஜயாவை திரும்பி பாக்குறாங்க. விஜயா சொல்றாங்க, மனோஜ் இப்படி வா. மனோஜும் அம்மா கூப்பிட்டாங்கன்னு போறாரு. மனோஜ், என்கிட்டே பொய் சொன்னியா? இல்ல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன். ஏன் நீ ஏமாத்திருக்க? எப்படிரா ஏமாத்துறதுக்கு மனசு வந்துச்சு? சாரிம்மா, இந்த பணத்தை வச்சு ஷோரூம் ஆரம்பிக்கலான்னு ரோஹிணி தாம்மா சொன்னா. எனக்கு எதுவும் தெரியாதுமா. ஜெயா மனோஜோட சட்டைய புடிச்ச இறுக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா தளர்த்துறாங்க. மனோஜ் அப்படி சொன்ன உடனே ரோஹிணி பேந்த பேந்த முழிக்கிறாங்க. சொல்றாரு, இப்ப ஜட்ஜம்மாவுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். விஜயா ரோஹிணிய பாக்குறாங்க. ரோஹிணி விஜயாவை பார்க்க முடியாம திரும்பிக்கிறாங்க. இன்று எகிப்தின் தலைநகரம் கெய்ரோ. நாளை சந்திப்போம்.